பிராப்த சாரித்திர சந்தேகா மம பிரதிமுகே. என் முன்னாடி வந்து துணிச்சலா நிக்கிறையே, 10 மாசம் லங்கையில இருந்த உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் உன்னை நம்பல. பிராப்த சாரித்திர சந்தேகா, உன்னை பார்க்க கூசல். உன்னை நான் அப்படியே விட்டு போயிருப்பேன். போனா எங்க சூரிய வம்சத்துக்கு என்ன கௌரவம், அப்புறம் என்ன கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. எங்க குடும்பத்தோட கௌரவத்தை ரட்சிக்கணுமோ, அதுக்காக தான் லங்கைக்கு வந்து ராவணாதிகளை பண்ணினேன். அயோத்தி கோயில் விழாவை அரசியல் ஆதாயமாக்குகிறார் பிரதமர் மோடி. எங்க வேணாலும் போ, உனக்கு நான் அனுமதி கொடுத்துட்டேன். தத்கச்ச ஹ்யாப்யனுஜ்ஞாதா யதேஷ்டம் ஜனகா, எங்க வேணுமோ போனி, நான் அனுமதி கொடுத்தாச்சு. நீங்க என்னோட வர வேண்டாம். ஏதோ தச திசோ பத்ரே, 10 திக்கு இருக்கு, எங்க வேணா போ. யதேஷ்டம் கம்யதாமி, இங்கேருந்து கிளம்பணும். இதா கம்யதா, இங்க இருக்க கூடாது, இங்கேருந்து போ. ஏன்னா நாஸ்தி மே த்வய்ய அபிஷ்வங்கா யதேஷ்டம் கம்யதாமிதா. எனக்கு துளி கூட உங்ககிட்ட மனசுல ஆசை கிடையாது, உங்ககிட்ட ஆசை கிடையாது எனக்கு. யதேஷ்டம் கம்யதாமிதா, நீ எங்க எங்க தோண்டு கம்யதா, என்ன உனக்கு இஷ்டமோ அப்படி இங்கே போ. இல்ல லக்ஷ்மணே பரதே வாத்வம், லக்ஷ்மணனோட போ, இல்ல பரதனோட போ. இல்ல 3வது முறையாக ஆட்சி அமைக்க ராமரை மட்டுமே நம்பும் பாஜக தலைவர்கள் ராமரை கடவுளாகவே ஏற்க முடியாது என்று ஆவேசம் காட்டும் உயர்குடிகள். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வட மாநிலங்கள் மட்டுமன்றி இந்தி மொழி பேசும் பெரும்பான்மையான மக்கள் அயோத்தி கோயில் விழாவை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக ஒரு மாயத் தோற்றத்தை மத்திய பாஜக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்து மத உணர்வுகளின் தெய்வ பக்தியை தூண்டிவிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று 3வது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்று ஆழ்ந்த கவலையோடு கூறுகிறார்கள் ஜனநாயகவாதிகள். தமிழர் பண்பாடு கொண்டாடி வரும் பெண் சுதந்திரத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாகத்தான் பத்தினி தெய்வமாக போற்றப்படும் சீதையின் நிஜ வாழ்க்கை இருந்திருக்கிறது என்று கூறும் ஆன்மீக ஆன்றோர்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டவரின் சுய ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டு தீயில் குளிக்கச் சொன்ன ராமர் எப்படி கடவுளாக இருப்பார் என்றும் ஆவேசமாக கேள்விகளை முன்வைக்கிறார்கள். திராவிட சிந்தனையாளர்கள் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கொள்கையை பேசினால் இந்து மத உணர்வாளர்களுக்கு கோபம் கோப்பளிக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் வாழும் ஆன்மீக பெரியவர்கள் கூட ராமரின் பிறப்பை பற்றியும் ராவணனுக்கு எதிராக புரிந்த அறமற்ற போரை பற்றியும் விமர்சனம் செய்வதும் கூட இந்து மத உணர்வாளர்களை காயப்படுத்துகிறது என்று கொந்தளிக்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள். அயோத்தியில் பல ஆயிரம் கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் துறவிகளுக்கு முக்கியத்துவம் தராமல் பிரதமர் மோடியை முன்னிலைப்படுத்தும் வகையில் விழா ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு வட இந்திய சாமியார்களே கொதித்து போயிருக்கிறார்கள். கோயில் கருவறையில் ராமர் சிலையை நிறுவுவதற்கு பிரதமர் மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் வட இந்திய சாமியார்கள். ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தி கோயில் குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே ராமர் கோயில் விவகாரத்தை 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் முழு வீச்சில் களமாடி வருகிறார்கள். வட மாநிலங்கள் முழுவதும் ஜனவரி 1 தேதியில் இருந்தே ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவின் தகிப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதே நிலையை தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் உருவாக்க வேண்டும் என்ற வெறியோடு RSS மற்றும் பாஜக நிர்வாகிகள் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் பகுத்தறிவுவாதிகள். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் உலக பிரசித்தி பெற்ற இந்து மத கோயில்கள் இருக்கும் போது அயோத்தி கோயிலுக்கு மட்டும் பாஜக ஏன் முக்கியத்துவம் தருகிறது என்ற கேள்வியை எழுப்பும் கடவுள் மறுப்பாளர்கள் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மதவாத சக்திகளின் செல்வாக்கு அதிகரிப்பதற்கு அயோத்தி கோயில்தான் முக்கியமானதாக இருந்தது என்று குற்றம் சாட்டுகிறார்கள். 1949ஆம் ஆண்டில்தான் பாபர் மசூதியின் மைய பகுதியில்
கடவுள் சிலைகளை இந்து மத வெறியாளர்கள் சட்டத்திற்கு புறம்பாக வைத்து மத மோதல்களுக்கு வித்திட்டார்கள் என்று ஆவேசம் காட்டுகிறார்கள் கடவுள் மறுப்பாளர்கள். பாபர் மசூதியில் இந்து மத கடவுள் சிலைகளை வைக்கப்பட்டதை அடுத்து எழுந்த சர்ச்சையால் இஸ்லாமியர்களின் ஆத்திரத்தை அதிகப்படுத்தும் வகையில் பாபர் மசூதி வளாகத்திற்குள் யாருமே செல்ல முடியாத வகையில் கே நய்யார் என்ற பைசாபாத் ஆட்சியர் பாபர் மசூதியை இழுத்து மூடினார். நய்யார் RSS அமைப்பின் தீவிர ஆதரவாளர் என்ற கடுமையான குற்றச்சாட்டுகளும் அப்போதே எழுந்தன. நய்யாரின் உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாபர் மசூதிக்குள் தொழுகையை நடத்தும் உரிமையை பெற்றார்கள் இஸ்லாமியர்கள். 1949ஆம் ஆண்டில் எழுந்த சிறிய அளவிலான சர்ச்சையை தவிர 1992ஆம் ஆண்டு வரை இரு மதங்களுக்கும் இடையே மோதல்களை உருவாக்கும் வகையில் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை. மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சி காலம் முழுவதும் இந்து மத வெறியர்கள் வாளை சுருட்டியே வைத்திருந்தார்கள். அயோத்தி கோயில் விவகாரத்தை வைத்து பிழைப்பு நடத்த முடியாத அளவிற்கு RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பரிதாபமாக நடமாடிக்கொண்டிருந்தார்கள். இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி தான் இந்து மத வெறியர்கள் மீண்டும் தலைகால் புரியாமல் ஆட்டம் போடுவதற்கு ஊக்கம் தந்திருக்கிறார். 1949ஆம் ஆண்டில் பூட்டி வைக்கப்பட்ட இந்து மத கடவுள் சிலைகளை வழிபடுவதற்கான அனுமதியை 37 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கி தந்தவர் ராஜீவ் காந்தி. அன்றைக்கு ராஜீவ் காந்தி செய்த வரலாற்று தவறின் காரணமாகத்தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான போராட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு மரண போராட்டமாக அமைந்துவிட்டது. ராஜீவ்காந்தி தந்த ஊக்கத்தால் அன்றைய காலகட்டத்தில் சிறு பொறியாக இருந்த இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வை ஊதி பெரிதாக்கியவர் பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி. 1990ஆம் ஆண்டின் இறுதியில் LK அத்வானி துவக்கிய ராம ஜென்ம பூமிக்கான ரத யாத்திரை நாடு முழுவதும் கொதிநிலையை உருவாக்கியது. பாபர் மசூதியை இடித்து தள்ளிவிட்டு ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் என்ற வெறியோடு கர சேவகர்கள் இந்தியா முழுவதும் திரண்டார்கள். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதியை சட்டவிரோதமாக இடித்து தள்ளினார்கள் RSS மற்றும் பாஜக தொண்டர்கள். அந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் இருந்த பாஜக முதல்வர் கல்யாண் சிங்கை நம்பி ஏமாந்து போனார் அப்போதைய காங்கிரஸ் பிரதமர் நரசிம்ம ராவ். மாநில அரசின் ஆளுமைக்குட்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்துவது ஜனநாயகத்திற்கு விரோதமாக அமையும் என்ற நல்லெண்ணத்தில் பிரதமர் நரசிம்ம ராவ் அமைதி காத்த நேரத்தில் மதவெறியை வைத்து அரசியல் செய்வதையே பிழைப்பாக கொண்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் வாஜ்பாய், LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் தலைமையில் இஸ்லாமியர் மீதான விரோதத்தை முழுமையாக வெளிப்படுத்தி அயோத்தி உள்பட நாடு முழுவதும் இரத்த ஆறு ஓட செய்தார்கள். பாபர் மசூதி விவகாரமும் இடிப்பு சர்ச்சையும் இஸ்லாமியர்கள் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்திவிட்டது. மதசார்பற்ற நாடு என்ற பெருமையை இந்தியா இழந்துவிட்டது என்ற உண்மைகளை முழுமையாக அறிந்து வைத்திருந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கூட சட்டத்திற்கு புறம்பாகவே அயோத்தி விவகாரத்தை கையாண்டு ஆட்சியாளர்களான பாரதிய ஜனதாவினரை உற்சாகப்படுத்தும் வகையிலேயே இறுதி தீர்ப்பு வழங்கினார்கள். எந்த தர்மத்திற்கும் பாரத மண்ணின் ஆன்மாவான இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் கட்டுப்படாத பாஜக மற்றும் RSS தலைவர்கள் தங்களின் பிரதான லட்சியமான அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை ஆர்ப்பாட்டமாகவே சாதித்து விட்டார்கள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெயரெடுத்துள்ள இந்தியாவில் மத வேறுபாடும் சாதிய வேற்றுமையும் உச்சத்தில் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் அயோத்தி கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு இந்திய திருநாட்டின் முதல் குடிமகளான திரௌபதி முர்முவுக்கே அழைப்பு இல்லை. புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவை அரசியலாக்கி ஆதாயம் அடைந்தாரே பிரதமர் மோடி. அதைப் போலவே ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவையும் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி வருகிறார் என்ற குற்றம் சாட்டுகிறார்கள் ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்ட ஜனநாயகவாதிகள். அயோத்தி கோயில் குடமுழுக்கு விழாவை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரே சிந்தனையோடு முழுக்க அரசியலுக்கு பயன்படுத்தி வருவதை பார்த்து நாடு முழுவதும் பக்தி மார்க்கத்திலேயே வாழ்நாளை கரைத்து கொண்ட இந்து மத ஆன்றோர்கள் பக்தியுணர்வு தலை தூக்குவதற்கு பதிலாக
மத வெறுப்பு அதிகரிப்பதற்கே மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் தூபம் போடுகிறார்களே என்ற வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அயோத்தி கோயில் கருவறையில் ராமர் சிலையை நிறுவும் பணியை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டிருப்பதை இந்து மத ஆன்றோர்கள் முழு மனதோடு ஆதரிக்கவில்லை என்பதைப் போலவே மனிதகுலத்தின் மாண்பை சிதைத்த ராமருக்கு நாடு முழுவதும் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவையே இல்லை என்று குமுறுகிறார்கள். தாலி கட்டிய மனைவியான சீதையின் கற்பை சந்தேகித்து தீக்குளித்து கற்பை நிரூபி என்று சொன்ன ராமரை மனிதராகவே நாகரிக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. சராசரி மனிதரைப் போல சந்தேக புத்தி கொண்ட ராமர் மனிதர் என்று அழைப்பதற்கே தகுதி இல்லாதவர் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் பகுத்தறிவாளர்கள். போர் தர்மத்திற்கு எதிராக வாளியை மறைந்து நின்று கொன்றவர் ராமர். நிறைமாத கர்ப்பிணி சீதையின் மனதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் மீண்டும் காட்டிற்கே அனுப்பி வைத்தவர் ராமன். இன்றைய உலகத்தில் ராமரைப் போல ஒரு மனிதர் நடந்து கொண்டால் சட்டம் சும்மா விட்டுவிடுமா என்று ஆவேசம் காட்டுகிறார்கள் கடவுள் மறுப்பாளர்கள். சீதையின் கற்பின் மீது ராமருக்கு ஏற்பட்ட சந்தேகம் போல இன்றைய தேதியில் குடும்ப வாழ்வில் கணவராக இருப்பவர் மனைவி மீது சந்தேகப்பட்டு எனது தம்பிகளோடு ஓடிப்போ, வேறு யாருடனாவது ஓடிப்போ என்று சொன்னால் காவல்துறை சட்டம் ராமரை போல கோயில் கட்டி கொண்டாடுமா அல்லது சிறையில் தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுமா? ராமரை கடவுள் ஸ்தானத்தில் நிறுத்தி வணங்குவதற்கு ஒப்பாத மனம் படைத்தவர்கள் இந்திய திருநாட்டில் கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். நற்சிந்தனை, மானுடம், அறிவியல் பூர்வ சிந்தனை, அறநெறி கொண்ட எந்த மனிதனுக்கும் தெய்வமாக காட்சியளிக்கும் தகுதி கூட ராமனுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. குரூரம், ஆங்காரம், கோபம், பழிவாங்கல் போன்ற தீய பண்புகளை கொண்ட ராமனை இந்திய திருநாட்டின் ஒப்பற்ற கடவுளாக முன்னிறுத்தி பிரதமர் மோடியும் பாஜக தலைவர்களும் செய்து வரும் சித்து விளையாட்டுகளை வட மாநிலங்களில் உள்ள இந்து மத வெறியர்கள் வேண்டுமானால் ஆதரிக்கலாம். ஆனால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என பிரபஞ்சத்தையே ஆட்டுவிப்பதாக கூறும் ஈசனையே எதிர்த்து கேள்வி கேட்ட பரம்பரையைச் சேர்ந்த தமிழர்கள் ஒருபோதும் அயோத்தி கோயில் விழா கொண்டாட்டத்திற்கு ஆதரவாக நிற்க மாட்டார்கள். அயோத்தி கோயில் போல ஒவ்வொரு மாநிலத்திலும் கோயில் குடமுழுக்கு விழாவை பிரதமர் மோடி நடத்தினாலும் கூட தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்று உரக்க கூறுகிறார்கள் பகுத்தறிவுவாதிகள். நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்.